மா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க. அந்த பிளாக் பேண்ட் துவைச்சு வைக்க சொன்னல, துவைச்சு வச்சிருக்கலாம்ல. இப்போ பாருங்க எனக்கு பிளாக் பேண்டே இல்லை. மா சும்மா தானமா இருக்கீங்க, இதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கலாம்ல. மா சும்மா தானமா இருக்கீங்க, அந்த கிரீன் கலர் டிஷர்ட் எங்கம்மா? மா என் ரெட் கலர் ஷர்ட். மா ஷர்ட்டு கேட்டம்மா. நீங்கள் என்ன சம்மந்தம் இல்லாமல் சாரி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்டில் சும்மா தானே இருக்கேன். நீ ரொம்ப பிஸியாக இருக்கல, ஒரு நாள் என்ன மாதிரி சும்மா இரு. ஒரு நாள் நான் பண்ணுற வேலையெல்லாம் நீ பண்ணணும். நீ ரொம்ப பிஸியாக இருக்கல, அந்த மாதிரி நான் பிஸியாக இருக்கேன். நீ என்ன மாதிரி இந்த சாரி கட்டிட்டு சும்மா உட்காரு. மா நான் சும்மாதாம்மா இருப்பேன். இதில் நீங்கள் உங்களை மாதிரி சும்மா வேற இருக்க சொல்கிறீங்க. ஐயோ பார்க்கலாம் நீ எவ்வளோ சும்மா இருக்கேன். அம்மாவா இருக்கிறது பெரிய வேலையா? எப்படி சும்மா இருக்கேன்னு மட்டும் பாருங்க. வீட்டை பார்த்துக்கிறதுலாம் ஒரு வேலை. அடே டீ போடு. பா எனக்குலாம் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு வேணாம். உனக்கு இல்லடா, எங்களுக்கு டீ போடு. டீ தானே, டீ மாஸ்டரை விட சூப்பராக போடுவேன். டீ குடித்தாதான் மைண்டு ஃப்ரெஷ் ஆகி புதுசாக ஐடியா யோசிக்க தோணும். யாரை டார்ச்சர் பண்ணலாம், எப்படி டார்ச்சர் பண்ணலாம், எந்தெந்த வகையில் டார்ச்சர் பண்ணலாம். மா என் பிங்க் கலர் குர்த்தி எங்க? ஒரு நாள் அம்மா எடுத்து கொடுப்பாங்க, போங்க போய் எடுத்து கொடுங்க. ஆமாம் இவ பெரிய கில்லி பட தங்கச்சி பிங்க் கலர் சுடிதார் தான் போடுவா. இருக்கிறத எடுத்து பாடுறி. உனக்காக அம்மா வேணா தேடி கொடுப்பாங்க, நாளா தேடி கொடுக்க முடியாது. என்னதான் நான் இன்னைக்கு அம்மாவா இருந்தாலும் என்னால் தேடி கொடுக்க முடியாது. தேடிக்கோ. டேய் மத்தியானம் சாப்பாடு ரெடியா? பா இப்போ தானேப்பா இவ்வளோ பெரிய கிளாஸ்ல டீ கொடுத்தேன். சரி அப்போ டீ போட்டு வா. ஸோ இந்தாங்க டீ குடிங்க, குடிச்சே உட்காருங்க. புத்திசாலி நினைப்பா. தண்ணியா இருக்கு பாரு, நல்லா கட்டியா போட்டு வா போ. டேய் மழை வருது பாரு, போய் துணியெல்லாம் எடு. மா நீங்க போய் எடுங்கம்மா, சும்மா தானேம்மா உட்காந்து. ஐயோ சார் இன்னைக்கு நான் தான் நீங்கள் தான் நான் தான் பிஸியாக இருக்கிறேன்ல, நீங்கள் தான் பண்ணணும். போங்க. பாலெல்லாம் அடுப்பில் வச்சுருக்கம்மா உங்களுக்காண்டி. நான்லாம் போனால் பால் பொங்கிடும், நான் அதை பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் எடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போகிறம்மா, வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. ப்ளீஸ்மா போய் எடுத்துகிட்டு வாங்கம்மா, போங்கம்மா. எனக்கு என்ன, மாலையில் துணி நனையும், அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி துவச்சி திருப்பி காய போடணும். நானா பண்ண போகிறேன்? நானே போய் தொலைக்கிறேன். பால் நாசமாக போனேன், எனக்கு என்ன. மணி 12 ஆச்சு, இன்னுமா சமையல் ரெடி பண்ணல? அடிக்கிற வெயில நானே கரைஞ்சி சாம்பாரும் உங்களுக்காண்டி பீட்ரூட் பொரியலும் பண்ணியிருக்கேன். நாங்க சாப்பிடுங்க. அம்மா என்னம்மா சண்டே அதுமா வெஜ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கம்மா. அப்படியே ஒரு அவியல் பொரியல் கூட்டு அப்பளம், நல்லா ஒரு காலிஃப்ளவர் 65லாம் வச்சா நல்லா இருந்திருக்கும். நான் சிம்பிளாக கர்ட் ரைஸ் பண்ணலாம்னு நினச்சேன். சரி முத நாள் இம்ப்ரெஸ் பண்ணுவோமேன்னு இவ்வளோ பெரிய சாம்பாரும் பீட்ரூட் பொரியெல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்கல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். எருமா மாடு மாதிரி வளர்ந்துருக்கல, இதெல்லாம் பண்ண தெரியாது. ஒருத்தன் முத நாள் சமையல் பண்ணுறான், அவனை பாராட்டலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அது இல்லை இது இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவேன். வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. டேய் என் ஒயிட் ஷர்ட் எங்க? இந்தாங்க. என்னடா இது கரையா இருக்கு, துவைச்சிட்டு வாடா. இந்தாங்கப்பா துவைச்சு காய வச்சு கொண்டு வந்துட்டேன். இன்னும் கரை அப்படிதான் இருக்கு, துவைச்சிட்டு வா. இப்ப பாருங்க இன்னும் கரை அப்படிதான் இருக்கு. ஓவரா பண்ணாதீங்கப்பா. உங்ககிட்ட வேற சட்டையே இல்லையா என்ன? வேற சட்டையை ஏதாவது போட்டு போங்கப்பா. சும்மா அழுக்கு இருக்குன்னு மனுஷன் எவ்வளவுதான் துவைக்கிறது ஒரு சட்டையை? உங்க அம்மா ஒரு வார்த்தை எடுத்து பேச மாட்டாடா என்ன? இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாள் எந்த சவுண்ட் விடுற? நீங்க அழுக்காக்காம வாங்க, கொலை பண்ணி. டேய் பாத்திரத்தை யாரு கழுவுவா? பாத்திரம் கழுவணுமா? மா ஒருத்தன் எவ்வளோ வேலை தாம்மா பார்க்குறது, நீங்கள் சும்மா. நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும், வீட்டு வேலையுமா நான் பார்க்க முடியும். டீ போடலையா? பா 4 ஆயிடுச்சுடா மணி. ஐயோ 3 மணிக்கு குடிச்சது. மா எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வரீங்களா? ஹார்லிக்ஸ் போய் நல்லா ஆற்றி கொண்டு வந்து கொடுக்குறேன். மா நான் எல்லா பாத்திரத்தையும் வேணா கழுவுறேம்மா, அந்த டீ பாத்திரத்தை மட்டும் என்னால் கழுவ முடியாதுமா. என்னம்மா நீங்க சும்மா தானே இருக்கீங்க, போய் கழுவுங்க. இவர் 10 தடவை டீ கேட்குறாருமா, அந்த பாத்திரத்தில் அழுக்கு போயும் தொலைய மாட்டேங்குது. என்னால் இனிமேல் இந்த வீட்டில் டீயும் போட முடியாது, டீ பாத்திரத்தை கழுவ முடியாது. ஐயோ நான் பிஸியா இருக்கேம்மா. அங்கெல்லாம் குப்பையா இருக்கு, சரியாவே பெருக்கல. கட்டில் கீழ எல்லாம் குப்பை அப்படியே இருக்கு, ஒழுங்கா பெருக்கு. வீட்டை கிளீன் பண்ணியாச்சு. டேய் பெருக்குனா மட்டும் போதுமா? யார் துடைக்கிறது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தொட வீட்டை. மா இன்னைக்கு சண்டேமா, அதனால என்ன தொட. அம்மானா எல்லா வேலையும் பார்க்கணும். பா கண்ணு தெரியல, தொடச்சிட்டு இருக்கல்ல. எதே? சாரிப்பா எனக்கு தான் கண்ணு தெரியல. நீங்க அப்பா போலாம். ஏன்பா வெறும் காலோட போறீங்க? வெளியே போய் சவதி மிதிச்சிட்டு வாங்க, அப்புறம் நடந்து போங்க. ஒரு இளிச்சவன் என் கடச்சிடக்கூடாது இந்த வீட்டில். போன வாரம் அங்கே டீ காபி கொட்டிட்டு போயிரு, அதை பார்த்து ஒழுங்கா தொட.
இது இல்லை, இது இல்லை, இதுவும் இல்லை, இதில் எதுவுமே இல்லைம்மா. ஏம்மா எல்லா துணியும் எடுத்து கீழே போட்டு வச்சுருக்கீங்க? இல்லைடா, எனக்கு அந்த க்ரீன் கலர் டிஷர்ட் போடணும் போல் இருந்ததா, அதான் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. அது அந்த கட்டில் மேலே தானமா இருக்கு. ஓ பாரு, நான் பார்க்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் யார் மாடி? என்ன நீ தானே மம்மி க்ளீன் பண்ணு? அநியாயம் பண்றீங்கம்மா நீங்க. டேய், ஆதார் கார்டு பேன் கார்டு எங்கடா இருக்கு? ஏன்பா குடும்ப அட்டையிலேருந்து பேர் நீக்கம் பண்ண போறீங்களா என்ன? உங்க அம்மாட்ட கேட்ட ஒன்று தான் கேட்க சொன்னா, எங்க இருக்கு? பா அதெல்லாம் எனக்கு என்னப்பா தெரியும், அம்மாட்ட போய் கேளுங்க. அம்மா வேஷம் தான் நான் போட்டிருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் அம்மாவா இருப்பேன். அம்மாட்ட போய் கேளுங்க, அவங்க தான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சு கொடுறா. இப்போ நான் அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு தேடணும், இந்த வீடெல்லாம் குப்பையாகணும். அப்புறம் நீங்க எல்லாரும் ஏன் வீடு குப்பையா இருக்கு, ஏன் வீடு குப்பையா இருக்குன்னு கேட்பீங்க. அந்த குப்பையெல்லாம் நான் தானே க்ளீன் பண்ணணும். இந்த வீட்டில் க்ளீன் பண்ணி நான் இன்னைக்கே செத்துறேன். ஐயோ, நான் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேனே. டேய், நைட்டுக்கு என்னடா சமைக்க போற? எது மறுபடியும் சமைக்கணுமா? மா காலையிலேருந்து சமைச்சதுக்கானதா 24 மணி நேரமே எப்படி சமைச்சுக்கிட்டே இருக்க முடியும்? டேய், அப்பா சுகர் பேஷண்டா, அவர் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாரு, அப்புறம் அவருக்கு படப்படன்னு வந்துடும். ஏதாவது சமைச்சு கொடுப்போம். மா இருக்கிறதுல எதையாவது மிச்சம் மீதி தட்டில் போட்டு கொடுத்து சாப்பிட்டு படுக்க சொல்லுங்கம்மா அவரை. டேய் அப்பா, நைட்டுக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான்டா சாப்பிடுவாரு, வேற எதுவுமே அவருக்கு இறங்காது. தாங்க சப்பாத்தியா பண்ணியிருக்க? இன்னைக்கு தான் எனக்கு நல்லா அரிசி ஊற வச்சு உளுந்த நல்லா பொங்க விட்டு அரைச்சி கல்லில் நல்லா நெய் விட்டு முருகலா தோசை சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து சப்பாத்தியை செஞ்சுட்டு வந்துரு. முருகலா தோசையா? என்னை பார்த்தா எப்படி அங்கே நின்று வாரையில தொடச்சி எடுத்து தோசை சுடுற மாதிரி தெரியுதா? இப்போ தான் அம்மா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாலாம் பண்ண சொன்னாங்க, கஷ்டப்பட்டு ஆன்லைனில் பார்த்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன பண்ணு, தோசை மாவு இல்லை வீட்டில், அதுக்கு என்ன மாவு கடையில் ஆர்டர் போட்டால் வரப்போகுது, அப்படியே தோசையை ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோங்க. கடை தோசைலாம் அப்பாவுக்கு ஒத்துக்காது, நல்ல வீட்டில் சுட்ட தோசை தான் அப்பா சாப்பிடுவார், மொறுன்னு. போகிறேன், போய் தோசையை சுடுறேன். உனக்கு தோசை பிடிக்காதுலடா, நீ என்ன நூடுல்ஸ் பண்ணிக்கிறியா? வேண்டாம், எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், நான் தோசையே சாப்பிட்டுக்கிறேன். அம்மா ரொம்ப நேரம் சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம தான் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி. தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கமே வரும். பா அம்மா காய்கறி வாங்கிட்டு வர சொல்கிறாங்கப்பா, காசு கொடுங்க. பா இந்த 500 ரூபாயில் என்ன காய்கறிப்பா வாங்க முடியும்? டேய், இந்த 500 ரூபாயில் உங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கி எக்ஸ்ட்ரா காசு ஆட்டையும் போட்டுருவா. ஓ காலைல 5 மணிலேருந்து நம்மளை சாவடிக்கிறாங்க, இதுலேருந்து சரி வேற. மா காலையில் தானேம்மா மிஷினில் அவ்வளோ துணியும் போட்டு எடுத்தேன், இது என்னதுமா துணி? நீயா துவைக்க போகிற? மிஷின் தானே துவைக்குது, துவைச்சி எடுத்து காய போடு, மழை வரும்போது மறக்காமல் எடுத்துரு. ஐயோ, நான் சொன்னதே எனக்கு திருப்பி சொல்லி சாவடிக்கிறாங்களே. டே, என் பேண்ட்டை துவைச்ச நீ தானே, அதுல இந்த 10 ரூபா எங்க? எனக்கு தெரியாதுப்பா, நீ தானே பேண்ட்டை துவைச்ச. நான் துவைச்சா நான் எடுத்தது அர்த்தமாயிருமா? அப்ப என்ன சந்தேகப்படுறீங்களாப்பா? வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ திருடுங்கிற பட்டம் வேற கட்டுறீங்களா? அம்மா மாதிரி ஆள ஆரம்பிச்சிட்டான். அப்பா பேண்ட்டை துவைச்சதுக்கு கிடைச்ச லாபம். எப்படிதான் இந்த அம்மா அப்பா கிட்ட இருந்து ஆட்டையை போடுறாங்களோ, எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு. புளிச்சாடியில 200 ரூபா. ஆத்தாடி, என்ன ஒரு டப்பாவா திறந்தா லட்சக்கணக்கில் எடுக்கலாம் போலயே. இந்த கிச்சனை குழுக்குனா கோடிக்கணக்கில் கிடைக்கும் போலயே. எங்கள் அம்மாவை சாதாரணமாக இடம் போட்டு இந்த பக்கம் வராமல் போன தப்பா போச்சு. டேய், செருப்பு பிஞ்சிரும். இது நானா கண்டுபிடிச்சது, எனக்கு தான் சொந்தம். மரியாதை எடுத்த இடத்துல வச்சிரு. என் ஜாடியில கைய வச்ச டெட் பாடி ஆயிர சொல்லிட்டேன். அப்பப்போ பிச்சை எடுக்க வரல, அம்மா 100 ரூபா தாங்க, அம்மா 200 ரூபா தாங்கன்னு. அதுக்கு தான் வச்சிருக்கேன். வை. சை, அம்மா வேஷம் போட்டா அம்மா வேலையெல்லாம் பண்ணணும், ஆனா அம்மா சொத்தை மட்டும் எடுத்துடக்கூடாது. சமைச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். என் ப்ராப்பர்ட்டியில கை வச்ச பாடி ஆயிருவேன். டேய், ஏன்டா இந்த ரூம் கிளீனா இல்ல? நான் ஏன் கிளீன் பண்ணணும்? நான் தான் கிளீன் பண்ணுமா? யார் இந்த ரூம்ல இருக்காங்களோ அவங்க தானே கிளீன் பண்ணணும். நான் தான் இருக்கேனா பண்ணி தொலைக்கிறேன். ஹலோ, ஓ வரீங்களா? இன்னைக்கா வரீங்க? ஓ வீட்டுக்கே வரீங்களா? சரி சரி, வாங்க வாங்க வாங்க. யாருமா வராங்க? அடியே, சொந்தக்காரங்க வராங்கடி வீட்டுக்கு. என்னங்க எத்தனை பேருங்க வராங்க? மா காலையில இருந்து எவ்வளோ கிளீன் பண்ணனே, போதாதா? 8 பேர் வராங்களாண்டி. இது 8 பேருக்கு டீ போடணுமா? ஆமா, 8 பேருக்கு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் இந்த டைம்ல. ஆமா பேசி அப்படியே அனுப்பிடுங்க. பேசாம சாப்பாடு கொடுத்துருவோங்க. சாப்பாடா? என்னங்க, இட்லி தோசை பூரி பொங்கல் இடியாப்பம் இவ்வளவு போதுமா? வேற எதுவும் எக்ஸ்ட்ரா? இதெல்லாம் ஆர்டரா கொடுக்க போறீங்க? ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தா காசு செலவு எவ்வளவு ஆகுது? மரியாதை வீட்டுல சமைங்க. நீ தான்டா பண்ண போற எருமை. வாங்க வாங்க, வெளியில சாப்பிடாதீங்க, டீ கூட குடிச்சிடாதீங்க. டீ சாப்பாடு நைட் டிஃபன் எங்க வீட்டுல தான்.
மன்னிச்சிருங்கம்மா. தெரியாமல் சொல்லிட்டோமா. அம்மா நான் சும்மாவா? இல்லை, நான் தான்மா சும்மா இருக்கேன், நீங்கள் சும்மா இல்லைம்மா, நான் தான் சும்மா இருக்கேன். இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டோமா. மன்னிச்சிருங்க. சும்மா தானே இருக்கிறீங்க. நாங்க சும்மா இருக்கோம் அந்த வீட்டில்.